அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண் குணமாக என்னென்ன உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். குறிப்பா இந்த உணவுகளை எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்றத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் குணமாகணும் அப்படின்னா, நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை கண்டிப்பா அதிகமா எடுத்துக்கணும். உதாரணமா ஓட்ஸு, ஆப்பிள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கணுங்க. அதே போல ப்ரோபயோட்டிக் உணவுகள்னு சொல்லக்கூடிய தயிர், மோர் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கணும். விட்டமின் ஏ, சி நிறைந்த காய்கறிகள், பழங்கள் இப்படி எல்லாத்தையுமே உங்களுடைய தினசரி உணவில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது கட்டாயமாக இந்த அல்சரை நீங்கள் சீக்கிரமாகவே தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அல்சரை சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவில் நீங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். புளிப்பு, காரம், காஃபி, எண்ணெயில் பொரித்த உணவுகள் இது எல்லாத்தையும் முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய புண் சீக்கிரமாக ஆற ஆரம்பிக்கும். அல்சர் குணமாக சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகளில் ஒன்று அப்படின்னா ப்ரோபயோட்டிக் உணவு, அதாவது தயிர், மோர் மற்றும் நொதித்திருக்கக்கூடிய பொருட்கள் தான். நொதித்தல் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ புண்களை ஆற்றும். தயிர், மோர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குது. அதாவது ஃபெர்மனன்ட் ஆகியிருக்கக்கூடிய அந்த உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பழைய சாதம் கூட தாராளமாக சாப்பிடலாம். அதே போல் நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கிற ஓட்ஸு, பழுப்பரிசி, பார்லி, ஆப்பிள், பேரிக்காய் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே வயிற்றில் இருக்கக்கூடிய அமில அளவை குறைக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செரிமானத்தையும் அதிகமாக்கி கொடுக்கும். அதே போல் விட்டமின் ஏ மற்றும் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், காய்கறிகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது முட்டைக்கோசு, கேரட்டு, பசலைக்கீரை, ப்ரக்கோலி இது மாதிரியான உணவுகள் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா குடல் படலத்தை சரி செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் ஆரோக்கியமான கொழுப்புகள் கொண்ட ஆலிவ் எண்ணெய், அவகோடா, பாதாம் இது மாதிரி ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும் பொழுது வயிற்று எரிச்சலை குறைச்சி கொடுக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு சில நாள் மட்டும் நீங்கள் வெறும் வயதிலே தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் குடிக்கிறது அல்சர் புண்களை சீக்கிரமாக சரி பண்ணி கொடுக்கும். தண்ணீர் நிறைய குடிக்கணும். அதே மாதிரி மூலிகை தேநீர் எடுத்துக்கலாம். அடிக்கடி நீர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். மேலும் மென்மையான மூலிகை தேநீரை நீங்கள் எடுத்துக்கிறதுனால வயிறு அமைதியாகும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றுப்புண் குணமாகும். இது மட்டும் இல்லாமல் வயிற்று புண் சரி பண்ணுறதுக்கு நிறைய கீரைகள் எடுத்துக்கணும். கீரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கீரைகளை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிலீஃப் கிடச்சிடும். அப்படி என்ன மாதிரியான உணவுகளை இன்னும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிற்றுப்புண் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதுங்க. சாதாரணமாக அல்சர் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது தான். அல்சர் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உணவு பழக்கத்தையும் வாழ்வியல் முறையும் எப்போதுமே நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா இதனால தான் நமக்கு அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது. நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சரியான அளவு உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே காரணம் இதுதாங்க. அல்சர் வர்றதுக்கான முதல் கட்டமே இதுதான். அதனால் வேலைக்கு போகக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எப்போதுமே காலை உணவை மட்டும் தவிர்க்கவே கூடாது. தவறுதலாக மறந்து கூட இந்த காலை உணவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா பலருக்கும் வயிற்றுப்புண் பிரச்சனையால் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான ப்ராப்ளத்துக்கும் காரணமே இந்த காலை உணவை தவிர்க்கக்கூடிய முறை தான். காலை உணவு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரோக்கியம் நிறைந்த உணவாக இருக்கணும். அல்சர் அப்படின்னாலே வயிற்றில் உருவாகக்கூடிய புண் தான். உணவு குழாயில், இறப்பையில், சிறுகுடலில் இதில் எல்லாத்துலேயுமே ஏற்படக்கூடிய புண்களை தான் நம்ம அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். குடல் புண் இல்லை வயிற்று புண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சரியாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய உணவில் தான் செலுத்தணும். இறப்பையில் ஏற்படக்கூடிய புண்களை கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே உணவு பாதையில் ஏற்படக்கூடிய புண்களாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஈசோபகல் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுகுடலுடைய முன்பகுதியில் இந்த மாதிரியான புண்கள் ஏற்படுது அப்படின்னா டயோனடல் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒவ்வொரு வகையான அல்சருக்குமே ஒவ்வொரு வகையான பேர்களும் இருக்குது. பாக்டீரியா தொற்று, மன உளைச்சல், அதீத கவலை, தவறான உணவு பழக்கம், ஒரு சில மருந்துகளை எடுத்துக்கிறது, அதிகமாக டீ காஃபி குடிக்கிறது, மசாலா கார உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது, இப்படி பல்வேறு விதமான காரணங்களால் அல்சர் உருவாகுதுங்க. இப்படிப்பட்ட அல்சரை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவில் தான் மாற்றத்தை செலுத்தணும்.
ஏன்னா காஃபிலலாம் பார்த்தீங்கன்னா, கெஃபைன் மற்றும் வயிற்றில இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ வயிற்றுப்புண்ணால் அவதிப்படக்கூடியவங்க காஃபியை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அதே மாதிரி கடுமையான வயிற்று வலி ஏற்படுவதோட நோயினுடைய தீவிரத்தையும் அதிகமாக்கிடும். ஸோ அதனால் டீ, காஃபி, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு இது எல்லாத்தையும் கண்டிப்பாக அல்சர் இருக்கக்கூடியவங்க தவிர்த்துக்கணும். அதே போல் தான் காரமான உணவுகள். ஒரு சிலருக்கு காரமான உணவுகள், மசாலா சேர்த்த உணவுகள் தான் அதிகமாக பிடிக்கும். அவங்க தான் அதை சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இது மாதிரி அடிக்கடி சாப்பிட்றதுனால எதுக்களிக்க பிரச்சனைகள்லாம் உருவாகும். வயிற்று புண்ணால் பாதிக்கப்பட்டவங்க இந்த உணவுகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கடுமையான வயிற்று வலி ஏற்படும். அதனால் மிளகு, மிளகு பொடி இப்படி எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கணும். இதெல்லாம் வந்து சொல்லப்போனால் நீங்கள் சேர்த்துக்கவே கூடாது உங்களுடைய உணவில். அதே மாதிரி பால் குடித்தா வயிற்றுப்புண் வந்து சரியாக போகும், எரிச்சல் ஏற்படாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது வந்து தவறான ஒரு விஷயந்தான். பாலில் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை அதிகமாக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு, புரதம் நோய் குணமாவதை வந்து தாமதப்படுத்தும். ஸோ அதனால் அல்சர் இருக்கக்கூடியவங்க பால் வந்து எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் தயிர், மோர் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. தண்ணீர் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதே போல் அல்சர் இருக்கக்கூடியவங்க சோடாவெல்லாம் வந்து குடிக்கக்கூடாது. சோடா, குளிர்பானங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் எல்லாமே சிட்ரிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்கும். வயிற்றுடைய அமிலத்தன்மையை வந்து அதிகமாக்கி கொடுத்துடும். இதோட செரிமான கோளாறுகளையும் ஏற்படுத்துது. அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதே போல் குறிப்பாக மது பழக்கம் இருக்கக்கூடியவங்க குடிக்கிறத கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியாகணும். இந்த பழக்கம் நோயை வந்து இன்னும் தீவிரப்படுத்தி விட்டுடும். அது மட்டும் இல்லாமல் வயிறு, சிறுகுடலில் கடுமையான எரிச்சல் ஏற்பட்டு வீக்கம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சேர்த்துக்காதீங்க. புரதம் நிறைந்த உணவுகள், மீனில் நல்ல புரதம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த புரதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவை வந்து செரிமானமாக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு புண்கள் வந்து ஆறுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக எடுத்துக்க வேண்டிய உணவு அப்படின்னா நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் தான். ஃபைபர் எதுலலாம் அதிகமாக இருக்கோ அது அதிகமாக எடுத்துக்கோங்க. காய்கறியாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, கீரைகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செரிமான மண்டலம் சீராக இருக்கும். உணவுகளும் எளிதாக வந்து செரிமானமாகும். நாள் ஒன்றுக்கு 2 கப் அளவுக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றுப்புண் வராமல் வந்து பாதுகாக்க முடியும். ஸோ தயிரில் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ கெட்ட பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை வந்து தடுத்து நோயை வந்து குணப்படுத்துது. அதனால் அல்சர் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தயிரை வாரத்துக்கு 3 முறையாவது நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது நீங்கள் தயிராக சாப்பிட்றத விட அதை வெண்ணெய் எடுத்துட்டு நீங்கள் மோராக சாப்பிடும் பொழுது இன்னும் சீக்கிரமாக உங்களுடைய குடல் புண்ணானது ஆற ஆரம்பிக்கும். வயிற்றில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. முட்டைக்கோசை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா குளூட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் வயிற்றுப்புண்களை எதிர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் வயிற்றுப்புண் வராமல் தடுக்க முடியும். ஸோ முட்டைக்கோசை நீங்கள் தாராளமாக அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே போல் ஃப்ரெஷ் திராட்சை பழங்கள் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை ஜூஸாக நீங்கள் செய்து வாரத்துக்கு ஒரு 3 முறை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து சீக்கிரமாக சரி பண்ணும். அதே மாதிரி கல்யாண பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. சதை பகுதியை மட்டும் எடுத்து அதோட ஏலக்காய் ஒன்று சேர்த்து தேங்காய், பனங்கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வெறும் வயிற்றில் 48 நாள் மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் கண்டிப்பாக வந்து குணமாகும். அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்பப்போ நீங்கள் புதினா ஜூஸு, புதினா துவையல், புதினா சாதம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் புதினாவையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அல்சரை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு 3 நாள் 1 டம்ளர் அளவுக்கு வெறும் வயிற்றில் நீங்கள் தேங்காய் பால் குடிங்க. ஒரு பெரிய ஸ்லைஸ் தேங்காயை நல்லா மென்று சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து புண்களை வந்து ஆற்றி கொடுக்கும். அதே மாதிரி கீரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மணத்தக்காளி கீரை சூப்பு, மணத்தக்காளி கீரை கூட்டு அப்படின்னு கீரையில் மணத்தக்காளியை ஏதாவது ஒரு வகையில் தினமுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கோங்க. இது அல்சரை சீக்கிரமாக வந்து சரி பண்ணி கொடுக்கும். பாசிப்பருப்பு சேர்த்து நீங்கள் கூட்டாக கூட செஞ்சு சாப்பிடலாம். 1 கப் அளவுக்கு நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்து பாருங்கள். 48 நாட்களுக்குள்ளே உங்களுடைய அல்சர் வந்து சீக்கிரமாக சரியாக போயிடும். அதே மட்டும் இல்லாமல் முள்ளங்கி, புடலங்காய், பூசணிக்காய், தர்பூசணி, வெள்ளரிக்காய், நொங்கு, இளநீர் இது மாதிரி நார்ச்சத்து நிறைந்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கும் பொழுது அல்சர் வந்து சீக்கிரமாக வந்து சரியாக போகுங்க. ஸோ அல்சரை சரி பண்ணுறதுக்கான உணவுகள் என்னென்ன, அது எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை இந்த பதிவில் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களானது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே இந்த பதிவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோட மட்டும் விட்டுறாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாத்தோடையும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த
ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதோட மட்டும் விட்டுறாதீங்க. கட்டாயமாக வந்து பயன்படுத்துங்க. அல்சர் குணமாக என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஈஸியாக உங்களுடைய அல்சரை வந்து சரி பண்ணிக்கலாங்க. உங்களில் யாருக்கெல்லாம் அல்சர் இருக்கோ அவங்களாம் இந்த உணவு முறைகளை பயன்படுத்தி பாருங்கள்.